இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு பகுதியில உண்மையா இருந்த ஒரு நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுல். அவருடைய பெயர். சவுல் எப்படி உண்மையா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு யூத மார்க்கத்தை பின்பற்றிய போது அதில் உண்மையுள்ளவராக இருந்தார். தனக்கு தெரிந்த காரியத்திலே அவர் உண்மையாக இருந்தார். அவர் கிறிஸ்துவின் போதனைகளை தவறென்று எண்ணி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். ஆனால் அதன் பின்பு அவர் கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொண்டு கிறிஸ்தவனாக மாறிய பின் அவருடைய குணம் முற்றிலுமாக மாறினது. அவருடைய குணமாற்றத்தின் காரணமாக அவருடைய பெயருக்கும் மாற்றம் தேவைப்பட்டது. சவுல் பவுலாக மாறினார். அவர் எப்படி உண்மையுடன் வைராக்கியத்தோடு யூத மார்க்கத்தை பின்பற்றினாரோ அதே போல கிறிஸ்துவையும் பின்பற்றினார். உண்மையோடும் அன்போடும் கிறிஸ்துவை பின்பற்றினார். சவுலாக இருந்தபோது யூத மார்க்கத்திற்கு உண்மையாக இருந்தார். கிறிஸ்தவனாக மாறிய பின் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்தார். அதனால அவர் அநேகரை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே நம்ம எது செய்தாலும் உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை நித்திய ஜீவனுக்கேற்ற பாதையில் வழி நடத்துகிறார் என்பதை நம்ம பவுலின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். நாமும் செய்யும் எல்லா காரியத்திலும் பவுலை போல உண்மையாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.